எனக்கு அந்த பொம்மை வேணும். அப்படியா? அப்படின்னா உண்மையிலேயே நாம விளையாடுற மாதிரியே இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மாதிரி பாக்க எல்லாமே உண்மையா அந்த கேம் நானும் எப்படியாவது வாங்கும்பா. முந்தானேத்து தான் ஒரு புது கேம் சிடி வாங்கினேன். இப்ப இது கிட்ட வீட்டுல திருட்டு வாங்க. இந்த புது 3D கேமை எப்படி வாங்குறதுனே தெரியல. உனக்கு இன்னும் விவரம் பத்தல மசாவ். அப்படி ஏதாவது உனக்கு வேணும்னு நினைச்சேன்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்க வீட்டுல கேட்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உனக்கு அதை வாங்கி கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் அதே மாதிரி தான் பண்ணுவீங்களா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ரிலீஸ் ஆக போற இந்த 3D கேமை நான் எப்படியாவது வாங்குவேன். நீயும் அந்த கேமை வாங்க போறியா? என்னமோ காசு வச்சிருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க. சரியா போச்சு போ. அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு எதுக்காக நீ இப்ப எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க? இதுல கண்டிப்பா நான் எப்படியாவது ஜெயிப்பேன். சொல்றேனே புரியலப்பா. எனக்கு அந்த கேம் வேணும். நான் ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருப்பேன். எனக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் எப்பவுமே காஸ்ட்லியா இருக்கும். அது வாங்குறதுக்கு எப்பவுமே நிறைய போராடணும். அதுக்காக தான் உடற்பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா உடற்பயிற்சி பண்ண கேம் கிடைக்குமா? ஒன்னு ஆசைப்பட்டுட்டு அதை வாங்காம விடக்கூடாது. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஊர்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கிற அந்த டாய் ஹண்டர் இந்த நேனி தான். இவள நம்ம கிளாஸ்லயே நிறைய பேருக்கு தெரியாது. அம்மா கதை விடுறா. அம்மா டாய் ஹண்டர் என்ன? அவ ஏதோ கதை விடுறாப்பா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற அந்த கேம் ஷாப்க்கு வாங்க. என்னோட திறமை என்னங்கறத உங்க எல்லாருக்கும் நாளைக்கு நான் காட்டுறேன். நீ வந்துட்டா. சொன்ன மாதிரி டாய் ஷாப்புக்கு கரெக்டா வந்துட்டாப்பா. இங்க வந்து எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பாரு. அம்மா எனக்கு இது வேணும். 3D கேமா? விலைய பாத்தியா? ப்ளீஸ் மா, எனக்கு இது வேணும். முடியாது. என்னோட நண்பர்கள் எல்லாமே வாங்கிட்டாங்க. என்கிட்ட மட்டும் தான் இல்ல. ப்ளீஸ் வாங்கி கொடுங்க. ஆனா நம்ம யாரும் இதை இன்னும் வாங்கலையே. என்னது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கா? மசா வச்சிருக்கானா? அது உங்களுக்கு அந்த பையனை பத்தி தெரியாது. அந்த பையன் பேரு பெரி. அந்த மாதிரி பேர்ல நம்ம ஸ்கூல்ல யாருமே கிடையாது. அவங்க அம்மா கிட்ட எப்படி கதை விடுறா பாரு. என்கிட்ட போய் சொல்லாத. முடியாதுன்னா முடியாது. முடியாதுமா, எனக்கு இதை எப்படியாவது வாங்கி கொடுங்க. இப்ப என் திறமைய பாப்பீங்க. இது யார்கிட்டயுமே இல்லாத சிறப்பான திறமை. என்ன பண்ண போறா? எனக்கு இந்த கேம் வேணும். எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்க. ப்ளீஸ் மா, எனக்கு வாங்கி கொடுங்க. என்ன பண்ற நீ? அடடா, அவ எப்படி அடம் பிடிக்கிறா பாருங்க. இதுக்கு முன்னாடி இவன் இப்படி பண்ணி நான் பார்த்ததே. தயவு செஞ்சு எனக்கு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுங்க மா, ப்ளீஸ். என்ன இருக்கிற இடத்துல இப்படி ரவுண்ட் அடிக்கிறா? நீங்க வாங்கி கொடுத்தா தான் இங்க இருந்து வருவேன். ப்ளீஸ் மா, எனக்கு அந்த கேம் வாங்கி எனக்கு கொடுங்க. என்னமோ நாமளும் இதை முயற்சி பண்ணலான்னு தோணுது. ஒரு பூச்சியை அடிச்சா அது இப்படிதான் சுத்தம் தெரியுமா? இது உண்மையிலேயே சிறப்பான திறமை. எனக்கு அது வேணும். சரி, வீட்டுக்கு போகலாமா? அம்மா வாங்கி கொடுங்கம்மா. எனக்கு அது இந்த உலக மகா நடிப்பு கூட ஒரு சிறப்பு திறமை தான். வேணும். பார்க்கவே பாவமா இருக்குல்ல? அந்த கேம் எனக்கு வேணும். ஆனா இவ்வளவு மாதிரி பண்றதுக்குலாம் நான் தயாரா இல்ல. அப்பா அம்மா கிட்ட கேப்போம். அவங்க எப்ப வாங்கி தராங்களோ அப்பவே வாங்கிக்கலானே. அப்படியா? உங்க வீட்ல கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருவாங்களா? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது வேணும்னா எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் எடுக்கிறேன்னு சொன்னாலே போதும். அவங்க கண்டிப்பா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நான் உட்காந்து படிப்பேன். எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுப்பேன். 100க்கு 100 வாங்கி அம்மா கிட்ட காட்டுவேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் சந்தோஷத்துல நான் என்ன கேட்டாலும் எனக்கு அதை வாங்கி கொடுத்துருவாங்க. இதுல அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் டபுள் சந்தோஷம். இதுதான் சரியான வழின்னு எனக்கு தோணுது. நான் சொல்றது கேட்டு நீங்களும் என்ன மாதிரியே முயற்சி பண்ணுங்கண்ணே. எங்க போறீங்க? நில்லுங்க நில்லுங்க. கமன் கசமாவை நான் நிச்சயம் முடியும். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வெற்றியோட திரும்பி வந்துருங்க. மம்மி, போன டெஸ்ட்ல நான் 100க்கு 100 எடுத்திருக்கேன் பாத்தீங்களா? வாவ், பிரமாதம். நான் 100க்கு 100 மார்க் எடுத்தா நான் என்ன கேட்டாலும் நீங்க வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா மம்மி? ஞாபகம் இருக்கே. இது என்னது மம்மி? நீ ஏதோ ஜம்பிங் கேம் வேணும்னு கேட்டியே, அதை தான் வாங்கி வச்சிருக்கேன். ஜம்பிங் சுகுருக்குவா? ஆனா மம்மி, நான் கேட்டது இது கிடையாது. எனக்கு அந்த 3D கேம் தான் வேணும். என்ன, இது உனக்கு பிடிக்கலையா? ஆனா விளையாடி பாரு, ஜாலியா இருக்கும். ஓகே. சரி சரி, வருத்தப்படாத கசாமா. நான் வருத்தமா இருக்கிறது உனக்கு சந்தோஷம் இல்ல? அதுல என்ன சந்தேகம்? இப்ப அது புரியுதா? நம்ம ஆசைப்பட்டது வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு.
அம்மா நீ என்ன பண்ண போற ஷின்சான்? என்ன பொறுத்த வரைக்கும் அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப சுலபம். சுலபமா? ஆமா, எனக்கு அந்த கேமை வாங்கி கொடுங்களேன். முடியாது முடியாது. நீங்க மட்டும் தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாரம் வாரம் வாங்கி கிரிக்கிறீங்கல்ல, அப்புறம் எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க? நான் கேட்ட ஒரு கேம் உங்களால வாங்கி தர முடியாதா? நீங்க ட்ரெஸ் வாங்கின விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா? சரி சரி, என்ன கேம் வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். பிரமாதம். இப்படி பேசினா முடிஞ்சு போச்சு. கலக்கு ஷின்சான். ஷின்சான் மட்டும் அந்த கேமை வாங்கிட்டானா நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடுவோன்னு. சரி சரி, நான் போய் முதல்ல எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன், இருங்க. ஓ என்ன பண்ணாலும் சரி, நான் அதை வாங்கி தர முடியாதுன்னா முடியாது முடியாது. நாம நினைச்ச மாதிரி எப்பதான் நடந்திருக்கு. இப்போ நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணுவ? அண்ணா எனக்கு இந்த கேம்லாம் பிடிக்கலையே. அதுவும் நல்ல விஷயம்தான். எனக்கு வேணும், இது கண்டிப்பா வேணும். முடியாது. அடேங்கப்பா. இது உலக மகா நடிப்படாயப்பா. எனக்கு இந்த கேம் வேணும், கண்டிப்பா வேணும். நம்மள யாருக்குமே கண்டிப்பா இப்படி ஒரு சிறப்பு திறமை கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அம்மா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இப்படி அடம் பிடிக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். என் கூட வரதா இருந்தா வா, இல்லடா இங்கே இரு. ஆனா அந்த கேம் என்ன இப்படி விட்டுட்டு போறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சாலும் அவங்க அம்மா மனசு மாறவே இல்லை. அம்மா நான் வந்துட்டேன். அட, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? துணி என்கிட்ட கிடங்கம்மா, நான் உதவி பண்றேன். பரவாயில்லையே, நீயே உதவி பண்ண வந்திருக்க. அம்மா இது என்னது? அதுவா? அதேதான். நான் வேணும்னு கேட்ட 3D கேம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. நீ எப்பவுமே எனக்கு உதவி பண்றல, அதனாலதான் நீ கேட்டதை வாங்கி வச்சுட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா